அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். பார்க்கவே டெம்டிங்காக இருக்க இந்த மட்டன் சூப்பை நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு குக்கரில் முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மல்லி விதை அதாவது தனியாவும் சேர்த்துட்டு இப்போ இதுலேயே 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகு காரம் பிடிக்கும்னா இன்னொரு டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இப்போ கை ஃபுல்லாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு பெரிய சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் எல்லாத்தையும் ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் 1 சேர்த்துருக்கேன். காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ கை ஃபுல்லாக பூண்டு பற்களும் 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியும் தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், ஒரு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல மைய அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே குக்கர்லேயே ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 300 கிராம் அளவு மட்டன் எலும்பு துண்டுகள் மட்டும் சேர்த்துக்கலாம். சதையை நான் சேர்க்கலை. நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் எலும்பு தான் உங்களுக்கு சூப்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். ஹையில் வச்சு லைட்டாக இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதை ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். இந்த அளவு மட்டனுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக சேர்த்துட்டு மிக்சி ஜார் அலசி தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு மட்டன் ஒரு 3 பேருக்கான அளவு சூப்பு. இதில் 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்கான்னு. தண்ணி மட்டன் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும், நிறைய சேர்த்துட வேண்டாம். இப்போது மூடி போட்டு மூடி ஒரு 7லேருந்து 8 விசில் நல்லா விட்டு எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா கமகமன்னு வாசனை வரும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் அந்த மாதிரி இருக்குது. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் வேணும்னா லேசாக மேலே தூவிட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மட்டன் சூப். நீங்கள் விருப்பப்பட்டால் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளும் தூவிக்கலாம். நம்ம யூஸ்வலாக தண்ணியாக வைக்காமல் இந்த மாதிரி மசாலா வதக்கி அரைச்சி வைக்கும்போது அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சூப்பரான மட்டன் சூப் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.